மகர ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசிக்காரங்க பொதுவாகவே உங்கள்கிட்ட ஒரு இயற்கையான குணம் உண்டு. அன்பு, பாசம், அக்கறை, காதல் என்ற வார்த்தைக்கு பணிந்து போபவர்கள் தான் நீங்கள். ஆனால் துரோகம் ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க, இல்லை உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க காலி. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு 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 எப்படியாவது செயல்படுத்தி தான் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. அது நீங்கள் மனசார நினச்சிட்டா மட்டும்தான் இந்த விஷயம். இல்லை போகிறான் போ, எப்படினாலும் போட்டோம், நமக்கு துரோகமே பண்ணிட்டு போட்டுமே, என்ன நாள் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வம்பு சண்டை இழுத்துட்டாங்க அப்படின்னா பதிலடி கொடுக்கலைன்னா அவங்களால முடியாது. எப்படியா நம்மகிட்ட வம்பு இழுத்துட்டே அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். அந்த வேகம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே முடியாதரா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அல்லது தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன உருவாகுது, என்ன ஒரு பொருள் போகுது, இல்லை என்ன வீடு போகுது, என்ன உயிரே போகுதுனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இயற்கையான குணம் தான் உங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகள் கொண்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் வீட்டில் சுப விரய செலவுகள் ஏற்படும். சுப செலவுனாலே விரயம்தான். ஏன்னா நம்ம கையில் உள்ள பொருளையோ நம்ம கையில் உள்ள ஒரு பணத்தையோ நீங்கள் செலவழித்து ஒரு சந்தோஷத்தை பெற போகிறீங்கன்னா அது சுப செலவு. அதே மருத்துவத்துக்கு போய் கொடுக்க போகிறீங்கன்னா அது என்ன சொல்கிறது, விரய செலவுலேயே அசுப செலவுன்னு சொல்லுவோம். அதனால் ஒரு நன்மையும் கிடைக்காது. கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கும். இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. புதிய வண்டி வாங்கணும் ஆசைப்படுறீங்கன்னா வாங்குவீங்க. புதுசாக புல்லட் வாங்கி தான் ஓட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்டி வாங்கக்கூடிய காரோ வண்டி வாகனமோ 2 சக்கரமோ 4 சக்கரமோ எத்தனை சக்கரமாக இருந்தாலும் பரவாயில்லையா வண்டி வாங்குவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டம், கவலைகள், அல்லது என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படிங்கிற சூழ்நிலை யார் மகர ராசி என்பவர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உறுதியாக உங்களை காதலை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு அக்கறையாக இருப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுக்கின்றன. விரைய செலவுகள் என்று பார்க்கும்போது சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். விரைய செலவில் அசுப செலவுகள் உங்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவோ தேவையில்லாத பிரச்சனையோ உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு. பணம் உங்களுக்கு கேட்டதை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருப்பதாக இருந்தால் மற்றவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ மற்றவர்களுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு கவலைப்பட்டு எங்கேயாவது நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் அதிகமான மறதிகள் வரும். இந்த மறதியை கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு இந்த கேள்வி, அதாவது மறதியை சரி செய்வதற்கான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் மற்றும் உங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய மலர் மருத்துவம் சம்பந்த செயல்பாடுகள் மூலமாக மாற்றத்தை கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். உறுதியாக உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, தெளிவாக சொல்லிடலாம். ஓகேவா? தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.
அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்ட ஒரு 20% போக 80%உடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட ஃபோனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.